உங்க பந்தயம் எவ்வளவு? இவர் பந்தயம் 5 கோடி. இதுக்கு மேல பணத்தை இறக்கிறது நல்லதில்லை. அவர் விலகிட்டாரு. இப்போ 2 பேர் மட்டும்தான். உங்க பந்தயம்? $10 கோடி. அவரை விட அதிகம், 10 கோடி. உங்க பந்தயம் எவ்வளவு சார்? மொத்தத்தையும் கட்டுறேன். $72 கோடியே 50 லட்சம் அவர் கட்டியிருக்காரு. உங்க பந்தயம் எவ்வளவு மிஸ்டர் பாண்ட்? பாண்ட் இப்போ மொத்தத்தையும் கட்டினாதான் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும். மொத்தம் கட்டியிருக்காரு. உங்க கார்டுகளை காட்டுங்க சார். செட்டு சேர்ந்துருக்கு. கிங் குயின் ஏஸ். உங்க கார்டை காட்டுங்க. Four jacks. மிஸ்டர் லீச்சி ஃப்ரீ, நீங்க தான் ஜெயிச்சீங்க. என் முகத்தை பார்த்து நான் பிளஃபிங் கேம் ஆடுறதா நினைச்சிட்டீங்களா மிஸ்டர் பாண்ட்? ப்ளீஸ், திரும்பவும் 1 மணி நேரம் இடைவேளை விடுறோம். அடுத்த ஆட்டத்துல பார்க்காம பந்தயம் கட்டும் தொகையே 1 கோடி. உங்களை கவனிக்கல. ஆட்டம் விறுவிறுப்பா இருந்தது. நான் மறுபடியும் ஆட 25 கோடி வேணும். என்னால தர முடியாது. பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன். அவசரப்பட்ட மொத்தத்தையும் கட்டிட்டேன். ஆனா என்னால அவனை தோக்கடிக்க முடியும். என்னால முடியாது. என்ன சொன்ன? முடியாதா? நான் அரசாங்கத்தோட பணத்தை விரயம் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? லீ ஷெஃப்ரி ஜெயிச்சா இந்த உலகத்தை தீவிரவாதிகளோட கோட்டையாக்கிடுவா. அதை புரியாம நீ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட ஈகோவால் தான் நீ தோத்த. அது இருக்கிற வரைக்கும் நீ ஜெயிக்க முடியாது. அதனாலதான் தரமாட்டேன்னு கவர்மெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். நீ ஒரு முட்டாள். என்ன சொன்ன? நீ ஒரு வடிகட்டின முட்டாள்னு சொன்ன. என் பேச்ச கேளு. கண்டிப்பா என்னால் அவனை தோக்கடிக்க முடியும். நான் போகணும், விடு என்ன. ஒட்க மாட்டேனே. சைட் டிஷ் என்ன வேணும் சார்? எதையோ ஒன்று கொடுத்து தொலை. வாழ்த்துக்கள் லீச்சி ஃப்ரீ. நம்ம போலாம். ஜேம்ஸ், வெஸ்பரை கூட்டிட்டு போ. கோவப்படாது. இது தமாஷான விளையாட்டு. நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்ன அறிமுகப்படுத்திக்க மறந்துட்டேன். ஃபெலிக்ஸ் லைட்டா, அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா பந்தய பணம் உனக்கு தான். என்ன விடு, நான் போகணும். மறுபடியும் விளையாடலையா? இல்ல, என்னால ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்க முடியல. ஆனா உனக்கு சந்தர்ப்பம் இருக்கு. உனக்கு தேவையானதை நான் தரேன். அதாவது நீ தொடர்ந்து விளையாட நான் பணம் தரேன். ஆனா நீ ஜெயிச்சிட்டா லீ ஷெஃப்ரியும் ஆளுங்களையும் CIA கிட்ட ஒப்படைச்சிடணும். ஜெயிக்கிற பணத்தை என்ன பண்றது? நீ ஏன் மொத்த பணத்தையும் எடுத்துக்க.
பந்தயத்தை அதிகப்படுத்தலாமா? நிச்சயமா. இது போதுமா? இன்னும் உயர்த்து. இவர் ஆடல. எடுத்துட்டு போட்டுமா? இவரும் ஆடல. இன்னும் பந்தய தொகை 2,50,00,000. அவர் ஆடல. தேங்க்யூ. இவரும் ஆடல. இவரும் ஆடல. இவர் ஜெயிச்சிட்டாரு. இந்த ஆட்டத்திலிருந்து விலகிக்கிறேன். சாரி சார், நீங்க தான் முதல்ல ஆடணும். பார்க்காமே பந்தயம் கட்டிருக்காரு. யார் அது? ஜேம்ஸ் பாண்ட். பாண்டுக்கு ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க. இப்ப அபாய கட்டத்துல இருக்காரு. அமைதியா இருக்கு. நான் சொல்றதை நீங்க உடனே செய்யலனா கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவீங்க. அதனால குறுக்க பேசாம கேளுங்க. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த போஸ்ட்ல இருந்து டிஃபிபிரிலேட்டர் எடுங்க. என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சீங்களா? ஸ்கேனிங் நடந்துட்டு இருக்கு. அதை உங்க இதய பகுதியில ஒட்டுங்க. வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, டிஜிட்டாலிஸ். அவருக்கு நாம என்ன மருந்து கொடுக்கிறது? ஆம்பிகாமென்ஸ் அந்த போஸ்ட்ல இருக்கா? சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர். இது சார்ஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே லைடோகைன் தான் இதுக்கு சரியான மருந்து. பாண்ட், ரெட் பட்டன் அழுத்தாத. நான் சொல்றது கேக்குதா? இப்போதைக்கு அழுத்தாத. அவரோட இதயம் நிக்க போகுது. அவர் சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை தான் சார்ஜ் கொடுக்க முடியும். அங்க இருக்கிற ப்ளூ காம்பி பேனா விடுங்க பாண்ட். உங்க கழுத்துல உள்ள நரம்புல ஏத்திக்கங்க. டிஜிட்டாலிஸ்க்கு எதிராக அது செயல்படும். இன்னும் சில நொடிகள்ல உங்க இதயம் நிக்க போகுது. அதை இயங்க வைக்க உடனடியா அந்த ரெட் பட்டனை அமுக்குங்க பாண்ட். பாண்ட், இன்னும் வேகமா அழுத்து. சீக்கிரமா அழுத்துங்க.